பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய முதல் ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அபிஷேக்குடைய உண்மை முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோவில் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த வாரமாச்சு அபிஷேக் வந்து வெளியேறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்படி ஒரு தருணம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அபிஷேக் வந்து எல்லா ப்ரொமோலையும் காமிச்சிட்டே இருக்கிறாங்களே, அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்பி போயிருந்தாங்க. அதுக்கெல்லாம் விடை கொடுக்கும் வகையில் அபிஷேக்கு இப்போது தன்னுடைய வாயால் சில உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அதை பற்றி நம்ம முழுவதுமாக பார்ப்போம். இந்த ப்ரொமோ வந்து ஆரம்பிக்கும் போது அக்ஷராவை உன்னை விட்டு பிரிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் போதும், நான் வந்து பிரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ராஜு வந்து பிரியங்கா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பிக் பாஸ் வீடுங்க, உங்கள் கூட இருக்கிற ஒருத்தங்களே உங்களை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரியங்கா கூட இருந்தால் மட்டும்தான் என் முகம் வந்து டிவியில் தெரியும், அதனால தான் நான் வந்து அவ கூடவே நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாச்சி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து சரியில்லைப்பா, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் கூட சண்டை போட்டால் மட்டும்தான் என் மூஞ்சி வந்து டிவியில் தெரியும், அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்பவே கேவலமான வேலையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கட்டும், கேவலமான வேலையாகவே இருக்கட்டும், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொமோ வந்து முடிக்கிறாங்க. அதாவது அபிஷேக் வந்து இந்த பிரியங்கா, இமான் அண்ணாச்சி, ஸோ ராஜு, இவங்க 3 பேர் கூட ஏதாச்சும் ஒரு சண்டை வம்பு இழுக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய முகம் வந்து டிவியில் தெரியும், தானும் ஒரு பிரபலம் தான் அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி எச்ச வேலைகள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக இந்த ப்ரொமோவில் வந்து சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பித்ததுலேருந்து எல்லா ப்ரொமோலையும் அபிஷேக், பிரியங்கா, அப்புறம் ராஜு, இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்துகிட்டு இருப்பாங்களே தவிர மற்ற யாரும் வரவே மாட்டாங்க. மற்ற போட்டியாளர்கள்லாம் எங்கப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் காணாமல் போன போட்டியாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் டைப் பண்ணுங்கள்.